சோழ சக்கரவர்த்திகளா, என்னை மன்னித்து விடுங்கள். வருக ஒற்றனே, வருக. ஒவ்வொரு பௌர்ணமி இரவும் தவறாமல் இங்கு வந்து போகும் உன் வரவு நல்வரவாகுக. உன் தலைவன் சத்யாசிரியன் கொடுக்கும் செய்திகளை பாலதேவருக்கும், இங்கே பாலதேவர் கொடுக்கும் செய்திகளை சத்யாசிரியனுக்கும் தவறாமல் கொண்டு போய் சேர்த்து விடுகிறாயா? இவையெல்லாம் உண்மை என்று ஒப்புக்கொள்கிறாயா அல்லது இல்லை என்று மறுக்கப் போகிறாயா? சக்கரவர்த்திகளே, அனைத்தையும் தெரிந்து கொண்ட உங்களிடம் எதையும் மறைத்து புண்ணியமில்லை. எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்கிறேன். என்னை விட்டு விடுங்கள். மன்னா, நான் ரத்தபாடி நாட்டைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் உங்கள் சோழ நாட்டின் மேல் பற்றிக் கொண்டவன். சத்தியமாக சொல்லுகிறேன், எனக்கு அந்த சத்தியாசிரியனை பிடிக்கவே இல்லை. என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். நான் இன்று முதல் உங்கள் கட்சியில் சேர்ந்து விடுகிறேன். என்னடா இவன், ஒரே ஒரு முறைதான் மிரட்டினேன், அதற்குள் கட்சி மாறிவிட்டான். மடையர்களே, நான் தான். நீங்க வந்து சக்கரவர்த்திகளா? மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். எப்படி இரட்டபாடி ஒற்றன் போல் இருக்கிறேனா? வேட பொருத்தம் என்னமோ சரிதான், ஆனால் குரல் மட்டும் ஒற்றன் மாதிரி இல்லை. அப்படியா? புலவர்களைப் போல் நடிக்கும் சோழ நாட்டு ஒற்றர்களே, சத்யாசிரியனின் ஒற்றன் நான் பாலதேவரை சந்திக்க வந்திருக்கிறேன். எப்படி? ஆஹா ஆஹா, தாங்கள் வேடம் போட்டு நடிப்பதில் தான் சக்கரவர்த்தி என்றார், குரலை மாற்றி பேசுவதிலும் சக்கரவர்த்தியே தான். சக்கரவர்த்திகளே, வாருங்கள். வணக்கம். தாங்கள் இங்கு வந்து நீண்ட நேரம் ஆகிவிட்டதா? நான் வந்து நிற்க கதவும் திறக்க சரியாக இருந்தது. தனியாக வந்திருக்கிறீர்களே, மகாராணியார் மற்றும் எல்லோரும் உடன் வரவில்லையா? பாலதேவரே, தாங்கள் நாட்டின் நலனுக்காகவும் என் நன்மைக்காகவும் பல நல்ல திட்டங்களை சொல்கிறீர்கள். அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை. நல்லது சிலருக்கு கசப்பாகத்தான் இருக்கும். அதனால் தான் நான் மட்டும் வந்தேன். அது மட்டுமல்ல, நாம் இருவரும் தனியாக இருந்தால் பல விஷயங்களை மனவிட்டு பேசலாம் அல்லவா? உண்மை உண்மை.